Good morning, my brothers and sisters. Good morning, Father. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அருமையான இறைமக்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் ஏழைகளை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கின்றார். My dear people of God, in today's gospel, Jesus is telling us that as Christians, as followers of Jesus, we have a moral obligation towards the needy brothers and sisters. ஆகவே இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றி மனவருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு
பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, மன்னிப்பு அளிப்பதாலும் இரக்கம் காட்டுவதாலும் நீர் எல்லாம் வல்லவரென சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றீர். எங்களுக்கு நல்வாழ்வு உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு உமது அன்பையும் மன்னிப்பையும் நாடியும் திருமுன் வந்துள்ளோம். இந்த நம்பிக்கையில் தளராமல் முன்னேறி சென்று நிறைவாழ்வு அடைய உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுக்கு நல்வழி காட்டுவீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1 மற்றும் 3 வரை. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை இரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வாருங்கள். இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களிலிருந்து 16ஆம் வசனங்கள் வரைக்கும். கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கை இடுகிறாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொத்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளைகளை அழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தன், அரசருக்கெல்லாம்
அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லை, காணவும் முடியாது. அவருக்காகவே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரியதாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழ்மையானார். ஆகவே நாம் அனைவரும் அல்லேலூயா என்று புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. The Gospel of St. Luke, chapter 16, verses 19 to 31. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே இருந்தார். அச்செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வான தூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரலில் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தையின் வீட்டிற்கு அனுப்புமாறுமை வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியே தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான இறைமக்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் பணக்காரர்களுக்கு விரோதமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்.
In today's first reading, we heard God speaks very strongly against the rich people. அப்படி என்றால் அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் பணக்காரர்களை எதிர்க்கின்றாரா? Does it mean that God is against the rich people? Of course not. அப்படி அல்ல அருமையானவர்களே. ஏனென்றால் நாம் பைபிளில் படிக்கின்றோம், அபிரகாம் பணக்காரராக இருந்தார், ஆண்டவர் அவரை அன்பு செய்தார். யோபு பணக்காரராக இருந்தார், ஆண்டவர் யோபுவை அன்பு செய்தார். ஜக்கேயுஸ் பணக்காரராக இருந்தார், ஆண்டவர் இயேசு அவரை அன்பு செய்து ஜக்கேயின் வீட்டிற்கு விருந்தினராக சென்றார். மத்தேயு பணக்காரராக இருந்தார், மத்தேயுவை ஆண்டவர் தம்முடைய 12 அப்போஸ்தலர்கள் ஒருவனாக தேர்ந்தெடுத்தார். ஆகவே கடவுள் பணக்காரருக்கு எதிராக கிடையாது. My dear friends in the Lord Jesus, God is not against the rich people, because Bible says Abraham was a rich man and God loved him. Job was a rich man and God loved him. And Zacchaeus was a rich tax collector. Jesus loved him and went to his house as a guest. And Matthew was a rich man. Jesus took him as one of the 12 apostles. Therefore, God is not against the rich people. அப்படி என்றால் அருமையான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு ஆண்டவர் எதிரியா இருக்கின்றார்? Against what kind of rich people God is speaking today? ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்ற பணக்காரரை போல இருக்கிற மக்களுக்கு எதிராக இருக்கின்றார். God is against those rich people who are like the man whom we meet in today's gospel. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த பணக்காரன் செய்த பாவம் என்ன? What was the sin of the rich man? அந்த பணக்காரன் அருமையான சகோதர சகோதரிகளே, போறப்ப வரப்ப லாசரை திட்டினானா? கிடையாது. இல்ல போறப்ப வரப்ப லாசரை அடிச்சானா உதைச்சானா? இல்ல. இல்ல அது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு, என் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், ரொம்ப தொந்தரவு பண்றான், அவனை தூக்கின்னு போய் எங்கன்னா போடுங்கன்னு சொன்னானா? கிடையாது. பணக்காரன் இப்படிப்பட்ட எந்த தவறையும் செய்யவில்லை அருமையான சகோதர சகோதரிகளே. What was the sin of the rich man? Did he scold Lazarus as he went and came in? No. Did he beat and kick him? No. Did he call the civil authorities and say, please remove this man, he is becoming a nuisance? No. Or did he curse him? No. Then what is the sin of the rich man? இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த பணக்காரரின் பாவம் என்னவென்று நாம் தியானிக்க வேண்டும் என்றால், திருப்பலியின் ஆரம்பத்தில் நாம் ஜெபித்த அந்த ஜெபத்தை நாம் மீண்டும் ஒருமுறை தியானிக்க வேண்டும். என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக என் சிந்தனை சொல் செயலின் வழியாக பாவம் செய்தேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை நாம் அருமையாக தியானிக்க வேண்டும். இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவருக்கு நாம் சொல்கிறது என்னவென்றால், நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தவறு செய்தேன். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போகிற பொழுது நாம் தவறு செய்கின்றோம் என்று நாம் பைபிளில் படிக்கின்றோம் அருமையானவர்களே. My dear brothers and sisters, to understand the sin of the rich man, we need to once again go back to the beginning of the Mass and meditate that prayer. I confess to Almighty God and to you, my brothers and sisters, etc., etc., that I have sinned against in what I have done and in what I have failed to do. We simply bypass the statement. In what I have done and in what I have failed to do. The Bible says, my dear brothers and sisters, beautifully the Bible says, letter of St. James, chapter 4, verse 17. A very, very important sentence. Letter of St. James, chapter 4, verse 17. Anyone then who knows
what is right, and if he fails to do that right, he is committing sin. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பைபிள் ரொம்ப அழகா படிக்கிறோம். யாக்கோபர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அந்த நன்மையை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். Praise the Lord. ஒருவனுக்கு நன்மை செய்ய, when God has given you the capacity, when God has given you the resources, when God has given you material blessing, God also places an obligation on you. You need to, and I need to, take care of the poor, the needy, the marginalized, my dear brothers and sisters. Therefore, the sin of the rich man was, he had the capacity to do good, but he did not do good. That was the sin of the rich man. ஆகவே இந்த பணக்காரனின் பாவம் என்னவென்றால், அருமையான சகோதர சகோதரிகளே, அவனுக்கு நன்மை செய்ய சக்தி இருந்தது, நன்மை செய்ய வசதி இருந்தது. ஆனால் அவன் நன்மையை செய்யாமல் போன காரணத்தினால அவன் பாவம் செய்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, second point I want to make you this morning is, my dear brothers and sisters, Lazarus was hungry not in the midst of shortage. Please listen to me once again. Lazarus was hungry not in the midst of shortage. Lazarus was hungry in the midst of plenty. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, லாசர் ஏதோ ஒரு பற்றாக்குறையின் சூழ்நிலையில் அவன் பட்டினியாக வாழவில்லை. மாறாக அதிகமாக உணவுப் பொருட்கள் இருந்த ஒரு இடத்தில் தான் அவன் பட்டினியாக வாழ்ந்தான். And therefore, let us ask this simple question. Let us ask this simple question this morning. Is there a Lazarus in my midst to whom I am blind? A serious question, my dear brothers and sisters, we need to reflect. Is there a Lazarus in my midst? I am posing this question because you and I believe in Jesus. If you and I did not believe in Jesus, then this question has no relevance. This question has relevance because you and I believe in Jesus Christ. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால கேட்க வேண்டிய முதல் கேள்வி, என் நடுவில் லாசர் வாழ்ந்து கொண்டு வருகின்றானா என்பதுதான் அருமையான சகோதர சகோதரிகளே. In the book of Genesis, chapter 4, verse 9, we read, Cain killed Abel, and God asked him, Cain, where is your brother? And Cain said, am I my brother's keeper? Every baptized Christian, please take it from me, every baptized Christian, whether you like it or not, is his brother's keeper, in the positive sense of the word. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தொடக்கநூலில் படிக்கின்றோம், காயன் ஆபேலை கொலை செய்த பிறகு ஆண்டவர் காயனை பார்த்து கேட்கின்றார், காயனே, உன் தம்பி ஆபேல் எங்கே? அதற்கு காயன் சொல்லுகின்றான், நான் என்ன என் தம்பியின் காவலாளியா? ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தம்பியின், தங்கையின், அக்காக்களின் காவலர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அர்த்தம். அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நாம் நற்செய்தியில் படிக்கின்றோம். இந்த Gospel of Mark chapter 6 verse 36 we read, Jesus is preaching for a long time to people, and in the evening the disciples come and tell Jesus, kindly conclude your preaching and slowly send the people, let them go to their villages, to towns nearby to find boarding and lodging. The disciples did not want to take responsibility about the hunger of the people. அருமையானவர்களே, மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு நாள் அதிக நேரம் போதனை செய்து கொண்டிருக்கின்றார். மாலை ஆனதும் அந்த சீடர்கள் இயேசுவிடம் கூறுகிறார்கள், ஆண்டவரே, மாலை ஆயிற்று, இந்த மக்களை மெதுவாக அனுப்பிவிடும். ஏனென்றால் பக்கத்து ஊர்களுக்கு சென்று அந்த மக்கள் உணவு வாங்க வேண்டும் என்று
அந்த ஆண்டவரின் வார்த்தையை கேட்ட மக்களின் பசியை ஆற்றுவதற்கு அருமையானவர்களே சீடர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. But what did Jesus say? Jesus makes a beautiful statement. They need not go. They need not go. Mark chapter 6 verse 37. You give them something to eat. அந்த சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இவளை மெதுவாக அனுப்பிவிடும், இத்தனை பெரிய மக்களுக்கு நாம் உணவு கொடுக்க முடியாது, ஆகவே மெதுவாக அனுப்பிவிடும். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், அவர்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள். My dear brothers and sisters, here I would like you to reflect a little more. Cain had the responsibility to take care of his brother, but he did not. The disciples had the responsibility to take care of the people listening to Jesus, but they did not. Now, you may question me saying that, Father, how can 12 apostles feed 5,000 plus? Okay, definitely they did not have money, resources to buy, but definitely they could have done this one. They could have told Jesus, they could have interceded on behalf of the people. Jesus, they are listening to you from this morning, so kindly do a miracle and feed them. Yes, this at least this much they could have said, but they did not. They said, Jesus, you please pack them away. And therefore, my dear brothers and sisters, another important question is that Jesus took responsibility for the people. You could have definitely packed them and said, okay, please carry on, go and find your boarding lodge. No, Jesus took responsibility for the hunger of the people, which means another important question I need to ask is this, my dear brothers and sisters, do I take responsibility to feed the hungry? Do I take responsibility to feed the hungry? Mother Teresa beautifully says, you cannot definitely feed all the poor people in Hyderabad. Okay, Secunderabad, you cannot do that. But definitely you can and I can feed one hungry person or one family that is definitely within our reach. And therefore, my அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களின் பசியையும் நம்மால் ஆற்ற முடியாது. ஆனால் ஒரு மனிதனின் ஒரு குடும்பத்தின் பசியை நம்மால் கண்டிப்பாக ஆற்ற முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, my dear people of God, hunger is a terrible sickness. You may not, most of you may not know. I know because I was the principal of St. Mary Junior College and now I am the vice principal of St. Joseph's degree. There are students, it is a naked reality. There are students who come to our schools and colleges with 1 cup of black tea because they cannot afford milk and 2 glucose biscuits. Whether you like it or not, this is the naked reality. What is our responsibility, my dear people of God? Our responsibility should be something very, very serious. And therefore we see God always addressed the hungry people. I just give 1 or 2 examples and complete it. 1 Kings chapter 19 verse 5, when prophet Elijah was running away for life from the queen Jezebel, the Bible says, 1 Kings chapter 19 verse 5, God sent an angel in the wilderness and gave him bread and water twice. Exodus chapter 16 verse 35, we read, God poured manna for 40 full years when the people of Israel were journeying in the wilderness towards the promised land. ஆகவே அருமையானவர்களே, பசி என்பது மிகவும் கொடுமையானது. அருமையானவர்களே, ஆண்டவர் பசியை ஆற்றினார் என்பதற்கு நாம் திருமறையில் வசனங்களை பார்க்கின்றோம். யாத்திரை ஆகமம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்களுக்கு மன்னாவை பொழிந்தார் என்று. ஆகவே அந்த ஆண்டவர், அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். இசையாஸ் 58:7, உன் உணவை பசியோடு இருக்கிறவனோடு பகிர்ந்து கொள். This Jesus who fed the 5,000 people today tells you and I through Isaiah chapter 58 verse 7, share your bread with the hungry.
Jesus goes a step forward and says in Romans chapter 12 verse 20, not only with the hungry, if your enemy is hungry, please feed him. This is what the Bible says. Not only your friend. When your friend is hungry, definitely you will do. But Jesus says, when your enemy is hungry, please feed him. And remember, my dear brothers and sisters, Luke chapter 12 verse 48 says, to whom much is given, much also will be expected. யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும். If we don't have resources to feed the poor, we are not under obligation. God understands our poverty. But if we have resources, if we don't feed the poor, definitely, as James 4:7 says, we are committing sin. Finally, my dear brothers and sisters, please keep in mind the last judgment. Matthew chapter 25 verse 35. The Bible says, I was hungry, therefore you gave me food. Please enter into life. And we will ask, Lord, when did we give you food? And Jesus will reply, Matthew 25:40, just as you did it to the one of the least of my brothers and sisters, you did it to me. In the same way, verse 45, truly I tell you, just as you did not do it to one of the least of my brothers and sisters, you did not do it to me. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களிலே நாம் ஆண்டவரின் திருமுன் தீர்ப்புக்கு நிற்கிற பொழுது மத்தேயு 25:35 சொல்வது போல, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே என்று ஆண்டவர் கூறுவார். அப்போது நாம் கேட்போம், ஆண்டவரே நாம் எப்போது உங்களுக்கு உணவு கொடுத்தோம் என்று. அப்போது ஆண்டவர் கூறுவார் மத்தேயு 25:40, சின்னம் சிறிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் உணவு கொடுத்த போது எனக்கே கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுவார். ஆகவே அருமையான இறை மக்களே, therefore my dear brothers and sisters, let us take this important lesson. James 4:17, if you have the capacity to do good, if you don't do good, it is sin for you. And please remember, feeding the hungry is not a charity. Please don't think in this way. Feeding the hungry is not a charity, but it is a Christian obligation. Amen. எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனை விசுவசிக்கின்றேன், அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னி மரியாள் பிறந்தார். போஞ்சஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாள இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பிரலோகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து சீவர மரித்தோர் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவசிக்கின்றேன், பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கின்றேன், அச்சிஸ்தருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன், பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன், சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன், நித்திய ஜீவத்தை விசுவசிக்கின்றேன். ஆமென். அருமையான இறை மக்களே, இதோ இந்த புதிய வாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புதிய வாரத்தில் நமக்கு தேவையான வரங்களை இந்த விசுவாசிகளின் மன்றாட்டு வழியாக ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். நம்முடைய பதிலுரை, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவத்தை மறப்பதும் மன்னிப்பதும் உமது இரக்கத்தின் வெளிப்பாடு என்பதை பிறருக்கு ஏமாற்றி வாழ்வதை நீர் விரும்புவதில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்திய இறைவா, எங்களுக்கு தாழ்ந்தோரை நாங்கள் முழு மனதோடு மன்னிக்கும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவின் உருவே இறைவா, குறைகள் நிறைந்த இவ்வுலகில் மனிதரின் குறைகளை எங்கள் மனதில் கொள்ளாமல் நிறைவை மட்டும் நாங்கள் கண்டு உம்மை போற்றும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபத்து காலம் எல்லாம் கொடிய ஆபத்து பாவம் என்ற நோய் என்பதை உணரச் செய்த இயேசுவே, நாங்கள் பாவத்தை விலகவும் பிறர் பாவமின்றி வாழ நாங்கள் துணை புரியும் அருள் சாதனங்களாக அமைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள் ஆகியவருக்கு அல்லல் தீர்க்கும் அன்பு கருவிகளாக நாங்கள் அமைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திலே அப்பா உம்முடைய வார்த்தைகளை மீது தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் அந்த பணக்காரனைப் போல சுயநலமாக வாழாமல் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் உதவிகளை செய்து ஆண்டவரே, பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து உம்முடைய ஆசிரியை பெற்று வாழ்கிற மக்களாக எங்களை மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார் நிறை மக்களே, நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேன் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சிறனுக்காகவும் மது கைந்தபடி ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் மகிழ்வோடு உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இத்திருப்பலி நாங்கள் விரும்பி தேடும் அனைத்து நலன்களையும் ஊற்றாக அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களுக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து ஒரு மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 உலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். இதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பாலா, இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இந்த இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுக்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், நான் குணமடையும். அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, நாங்கள் நிறைவேற்றிய இந்த அருட்சாதன கொண்டாட்டம் எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதாக. நாங்கள் வார்த்தையால் மட்டுமல்ல, செயலாலும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழவும், சிறப்பாக ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் நல் வாழ்வுக்காக உழைக்கவும், இவ்வாறு எங்கள் வாழ்வு பிறருக்கு எடுத்து காட்டாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உம்மை தேடி வந்தேன், சுமை தேரும் அம்மா.